ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் புதுசாக வந்து ஜிபுமா சாரை நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன். நீங்கள் எப்போதும் வந்து அவர் தான் நீங்கள் தனியாக பார்த்துருப்பீங்க. இப்போது நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஸோ நான் வந்து ரஸாக், நான் வந்து கோல்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஃப்ரான்ஸில் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஜிபுமா சார்கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரி, உங்கள் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். இப்போ எப்படி நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ்க்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஃப்ரான்ஸ் வந்து இப்போ 11 வருஷம் முடியுது. 2014 வரணும். ஸோ 11 வருஷம் ஜேர்னி ஃப்ரான்ஸ். எப்படி போயிட்டுருக்கு? அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வித்தியாசமான அனுபவம். நிறைய மக்கள், நல்ல பாசம், நல்ல அன்பு. ஸோ எப்போதும் உங்களை எந்த வீடியோவில் பார்த்தாலும் கோட்டோட தான் இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? கோட்டோட திரியறதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை. நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் சொல்லும்போது அதோட குவாலிட்டி. ஸோ அதுக்காக நாங்கள் எத்தனை பேர்? ஒரு சகோதரன் சிஸ்டர் வந்து லண்டனில் இருக்காங்க. ஓகே 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 ஃபாதர் மதர்லாம்? ஃபாதர் இறந்துட்டாரு, அம்மா இருக்காங்க ஊரில். ஓகே ஓகே. தனியாக இருக்கும்போது கொஞ்சம் இதாக ஃபேமிலி இல்லாமல் ஒரு ஃபீல் ஆகுதா? தனியாக இல்லை தான். ரோட் வந்து வெளியில தான் இருக்கிறோம். வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டை வரோம். ஸோ அதனால வந்து அப்படி வந்து தனிமை இல்லை. ஓகே ஓகே. நீங்கள் அப்போ இந்த ஃபுல் டைமாக தான் இப்போ இந்த ஜாப் பார்த்துட்ருக்கீங்க? ஆமாம், இது பேஷன் தானே. ஸோ இது வந்து ஃபுல் டைமாக சரி. ஓகே ஜி, நீங்கள் வந்து பேஷனாக ஆரம்பிச்சிங்க இதை, ஓகேவா? இந்த ஜேர்னி வந்து எப்போலேருந்து நீங்கள் வந்து ஜாபை குயிட் பண்ணிட்டு தானே இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி? இல்லை ஜாபில் இருக்கும் போதே இதை கண்டினியூ பண்ணிங்களா? இல்லை, நான் மோனோப்ரீல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஏர்பிஎன்பி Booking.com ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது மூலிமா கொஞ்சம் டெவலப் ஆகி அந்த வேலையை விட்டு அதுக்கப்புறம் ஒரு 2024 ஒரு ரெஸ்டாரண்ட், கிராமம், அது வந்து ஊர் சாப்பாடு. ஸோ எங்களோட ஊர் சாப்பாடு கான்செப்டில் கிராமம் ரெஸ்டாரண்ட்டில் தொடங்கி ஸோ அதிலிருந்து குவிட் பண்ணிட்டு தான் இந்த சோஷியல் மீடியாவில் ஃபுல் டைம் ஆக்டிவேட் ஆனது. பட் ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே இந்த ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டீங்களா? உங்கள் ஃபாலோவர்ஸ் பார்க்கும்போது எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. நானும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அந்த அளவுக்கு என்னால் பிக்கப் பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து குறுகிய காலத்தில் இப்போ டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா 37,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டீங்க. ஸோ அது எப்படி? சூழ்நிலை ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டோம். ஸோ அது ரன் பண்ணுறதுக்கான விஷயத்தில் வரும்போது எனக்கு வந்து என்னோட ஃபேஸ் காட்டு தான். நான் வந்து பிஸ்னஸ், நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். என்னோட காசு எனக்கு வந்து வருமானம் வேணும், கிளைண்ட் வேணும், சாப்பிடணும். ஸோ அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஐ ஆம் ஃபோர்ஸ் டு டூ தட். அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த இதில் வந்து டெவலப்மெண்ட் தெரியுது. ஸோ அதன் இப்போ நாங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்தால் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இப்போ கொஞ்ச காலத்தில் எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் எடுக்கலாம், அது வந்து கன்சிஸ்டன்சி ஒரு வந்து நாங்கள் வந்து ஃபுல் இதில் தான். எனக்கு வந்து பார்ட் டைம் வேலை இல்லை, ஃபுல் டைம் வேலை இல்லை. எனக்கு பார்ட் டைமும் ஃபுல் டைமும் ஒரே இதுதான் சோஷியல் மீடியா. ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் காலமாக எழும்பி பல்லு தீட்டி அதிலே டீ குடிச்சு அதிலே சாப்பிட்டு அதிலே தூங்கும்போது ஸோ அதில் எங்கே இப்போ யாருனாலும் இப்போ எனக்கு என்னோட இடத்துல யாருனாலும் கூட தான் 1 மில்லியன் தான் ஃபாலோ வந்திருக்கும். எனக்கு வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ அதே நாங்கள் பேஷனேட்டாக அதுக்குள்ளே இருக்கும்போது நார்மல், அது வந்து டெடிக்கேஷன். ஸோ ஃபுல் டெடிக்கேஷனாக இருந்து மற்றபடி மக்கள் சப்போர்ட்டிவ், இவ்வளோ மக்கள் ஆதரவு தர்றாங்க. நாங்கள் வந்து எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ஒரு அன்பு கிடைக்குது, பாசம் கிடைக்குது. ஸோ எங்களுக்கு ரிசல்ட் அது அந்த அவங்க தர்ற அன்பு தரும்போது நாங்கள் கட்டாயம் வந்து ஆஹா இது குவாலிட்டியாக கொடுக்கணும். என் மேலே ஒரு கேள்வி, ஆஹா இது குவாலிட்டியா, இன்னும் இது வந்து கொடுக்கலாமா? ஸோ அதுதான் உண்மையான காரணம். ஓகே ஓகே. ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? என்னென்னா, நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க ஆக்சுவலி? சாதாரணமாக இப்போ இங்கே ஃப்ரான்ஸில் வந்து ஸ்மேக்கு ஒரு 1,400 சம்பளம், மேக்ஸிமம் 2,000 சம்பாதிப்பாங்க. ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். அதை விட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்களா? இந்த ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் நினைக்காத அளவுக்கு நாங்கள் ஏர்ன் பண்ணிப்போம். அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். பட் என்னோட பிஸ்னஸ், ஸோ நான் வந்து இப்போ சொந்தமாக வீடு வாங்குறதோ இல்லாட்டி டெவலப்மெண்ட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ஏர்னிங்ஸு கூட வச்சு தான் செய்யலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆள் வருமானத்தில் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ வந்து அது வந்து அதுக்காக வந்து நாங்கள் வந்து சோர்ஸ் பண்ணணும். வந்து பிஸ்னஸில் வந்து சோர்ஸ் பண்ணாதே நாங்கள் வந்து செய்யலாம். அப்போ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது பயன்படுத்தி கொண்டிருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு பின் நான் இவ்வளோதான் ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி இல்லை. நான் வந்து இது வந்து சீசனல்.
வந்து ஒரு சீசனல்ல தான் நம்ம வந்து இருக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதனால வந்து இந்த இவ்வளவு பில் பாயிண்ட் நீங்க வந்து ஃபிஷ் பே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுக்கான ஒரு விடயம் வந்து கட்டாயம் சொல்ல முடியாது. பட் ஒரு மாசம் கம்மியாக இருக்கலாம். அப்போ அது ஏன்னா என்னோட ஒப்ஜெக்டிவ் வந்து அதுக்கு மேலே இப்போ எவ்வளவோ அதை விட கூட தான் நான் பார்க்குறேன். சரி, அதால முடியும். இப்போ 8 மாசத்தால என்னோட ஒரு அவுட்ஃபிட் இப்படி நீங்க சொன்ன மாதிரி கோட் சூட்டு போட்டாலும் அந்த 8 மாதத்துல இப்படி ஒரு அப்கிரேட் செஞ்ச முடிஞ்சா அடுத்த ஒரு கொஞ்சம் இதில் வந்து இன்னும் கூட செய்யலாம். அதுக்கான ரிசோர்ஸ் இருக்குது, அதுக்கான கான்டாக்ட் வந்துருக்கு. ஸோ நிறைய விஷயம் இப்போ நாங்கள் வந்து எப்படி எடுக்கிறோம், எப்படி செய்கிறோம், அது வந்து பேஷனேட்டாக மாறுறோம். ஸோ அதுக்குள்ளே இருந்து நாங்கள் செய்யும்போது கூட ரீச் ஆகும். நீங்கள் வந்து எழுத்தாளர்கள் எல்லாம் எழுதும்போது அவங்க வந்து அதுக்குள்ளே இருந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து குவிட் பண்ணிட்டு தான் செய்கிறாங்க. வந்து சாப்பாடும் சரி, தூக்கமும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து இல்லாமல் தான் அவங்க வந்து அதுக்குள்ளே இருந்து அப்போது உண்மையான அவுட்புட் வந்து வேற டெரராக இருக்கும். அது அவங்களோட பேஷன், அவங்க அது செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் அதை செய்கிறாங்க. அதனால ஜெயிக்கிறாங்க. ஒரு சச்சின் டெண்டுல்கருக்கு இருக்கக்கூடிய கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய பேஷன் மாதிரி இது சொல்லும்போது சச்சின் டெண்டுல்கரோ சரி, நமக்கு வந்து முன்னோடியாக நிறைய ஆட்கள் நிற்கிறாங்க. நான் வந்து நிறைய பேரை இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் இதில் இருக்கிறோம். நானும் சொல்லி இல்லை. நான் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோ சரி, அவரெல்லாம் சொன்ன வார்த்தை வச்சு அவரோட ஒவ்வொரு டயலாகும் வச்சு தான் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு படி. நாங்கள் ஒரு வீடு கட்டும்போது ஒரு செங்கல் மாதிரி நாங்கள் வந்து ஒரு என்னோட வாழ்க்கை டிசைன் பண்ணதே அவரோட ஒரு சில டயலாகு, அவரோட ஒரு சில இதில் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். இப்போ அதே மாதிரி நிறைய ஆட்கள் வந்து இன்ஸ்பிரேட் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில். ஸோ மற்றபடி மற்றவங்கள நாங்கள் காப்பி பண்ண மாட்டோம். அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எடுத்து நாங்கள் வந்து எங்களோட இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் வந்து எங்களுக்கான விஷயத்தில் டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ வந்து சாஃப்ட்வேர்லாம் இன்வென்ட் பண்ணுற மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வந்து அப்கிரேட் பண்ணி கொண்டிருக்கோம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து டெய்லி தாட்ஸ் ப்ராசஸ் தான். அது மாதிரி நாங்கள் வந்து வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லி தான் பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ சோஷியல் மீடியா டெவலப்மெண்ட் பண்ணும்போது நான் வந்து இந்த வயசில் இப்போ சின்ன பிள்ளை எனக்கு இன்ஸ்டாகிராம் தெரியாது. அப்போ அதில் என்ன இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டாகிராமுக்கே வந்திருக்கோம். ஸோ அதில் என்னென்ன வித்தியாசமாக கொடுக்கலாம். டிக்டாக்கும் தெரியாது, ஆனால் இப்போ அதுக்குள்ளே இருக்கிறபடியாக வந்து நிறைய அப்டேஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கான விஷயம் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். அதே மாதிரி வந்து நான் எங்களோட சூழ்நிலை நாங்கள் மாற்றணும். ஓகே ஓகே. இப்போ சோசியல் மீடியாவில் இருக்காங்கன்னா எல்லாராலையும் ஜெயிச்சிட முடியாது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து 500 வீடியோஸ் போட்டிருப்பேன் யூடியூப்பில். எனக்கு வந்து 6,000 ஃபாலோவர்ஸ், 6,000 7,000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காது. பட் ஆனால் சில பேர் வந்து 100 வீடியோவே போட்டிருப்பாங்க, 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து யூடியூப்பில் வந்து 1400 1500 ஃபாலோவர்ஸ். பட் வீடியோஸ் வந்து 100 150 எனக்கு தெரியாது எவ்வளோன்னு சொல்லி அது வந்து நாங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுறோம். கிடைக்கிறதோ வந்து அட்டெம்ப்ட் தான் நாங்கள் செய்யணும் முடியும். நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி எனக்கு இதுக்கு கொடுத்தா இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி அது வந்து சோஷியல் மீடியா இட்ஸ் நாட் நாங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கலை. நாங்கள் வந்து எங்களோட டேலண்ட், எங்களோட வந்து அவுட்புட் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கொடுத்து பாருங்கள், அப்புறம் அதில் வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து கடையில் போய்ட்டு நாங்கள் வந்து 10 யூரோ கொடுத்து நாங்கள் வந்து ஒரு கிரேக் வாங்கினா ஓகே, அதுக்கான வேல்யூ வரும், அந்த 10 யூரோக்கு வேல்யூ வரும். ஆனால் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இதில் ஏதாவது நாங்கள் வந்து எங்களோட டேலண்ட், இப்போ நீங்கள் வந்து ஒரு டேலண்ட் இல்லாத ஆள் வந்து ஒரு குப்பையான ஒரு விஷயம் வந்து அது வந்து வைரலானால் அது வரும். ஸோ இதுக்கு வந்து டேலண்ட்னு சொல்ல முடியாது, வேல்யூன்னு சொல்ல முடியாது. இது வந்து சிச்சுவேஷன். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து மழை பெஞ்சு இந்த ரோட்டில் தண்ணி மிதக்கிறோம், நீங்கள் போகிற ரோட்டில் கார் மிதக்கிறோம். அதே வந்து நீங்கள் சுச்சுவேஷன் நீங்கள் யோசித்து அந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டாலேயோ இதுலேயோ போட்டால் அது வந்து வைரலாகும். உங்களோட இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாம் மாறும், உங்களோட அக்கௌண்ட்டும் வைரலாகும், உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் வரும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். நீங்கள் வந்து இது மாதிரி ரிசர்ச் பண்ணி ஓகே இவங்களுக்கு ஏன் அந்த அல்கோரிதம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து தெரியாத விஷயங்கள் இருக்குது. இப்போ தெரியாத விஷயத்த தெரிஞ்சு நாங்கள் செஞ்சால் அது வந்து ட்ரை பண்ணலாம். அவளுக்கு 100 விதம் சக்ஸஸ்ன்னு நாங்கள் சொல்ல முடியாது, ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு கிளிக் ஆகும். இப்போ நானும் சரி முதல் படி நீங்கள் வச்ச மாதிரி நானும் வந்து வச்சுட்டு திருப்பி வரல, அடுத்தபடி வச்சோம், விழுந்துட்டோம், அடுத்தபடி அப்போ படிப்படியாக தான் முன்னுக்கு வந்தோம். ஒரு நாளில் வரல, நான் சின்ன டயத்தில் வந்துட்டோம். ஆனால் அதுவும் வந்து பெருசாக இல்லை. நாங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தாலும் நாங்கள் மற்றவங்கள மாதிரி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் 1 லட்சம் இல்லை, சின்ன ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. ஆனால்
அது வந்து நாங்கள் பாதுகாத்து, இப்போ நாங்கள் வந்து ஒரு கோழி முட்டையிட்டால் அந்த எப்படி நாங்கள் வந்து பாதுகாக்கிற மாதிரி அதை வந்து பாதுகாத்து கொண்டு போனாது அது வந்து டெவலப் பண்ணி அடுத்த 10 முட்டை 20 முட்டை அது டெவலப் பண்ணலாம். ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது, தாட் ப்ராசஸ் இருக்குது, மைண்ட் ப்ராசஸ் இருக்குது. நாங்கள் ஹெல்த்து கூட நாங்கள் வந்து இதுக்காக குவிட் பண்ணோம். டைமுக்கு சாப்பிட முடியாது. இப்போ நீங்கள் இப்போ காலமாக எப்போ பார்த்தோம் உங்களை, ஸோ உங்களோட பிரச்சனை எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து அது வந்து நாங்கள் வந்து ஒரு டைமுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் டீ கடைக்கே கேட்டீங்க, இப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சாக்ரிஃபை பண்ணி கொண்டிருக்கோம். நீங்கள் இப்போ நாங்கள் ஃபேமிலி மிஸ் பண்ணுறோம், எங்களோட சாப்பாடு கூட ஒரு டைமில், அதை விட எங்களுக்கு வந்து தூக்கம், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து குவிட் பண்ணுறோம். ஸோ மக்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எங்களோட லைஃப் வெள்ளையும் சொல்லியமா சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து நிறைய விஷயம் கிட்டே பண்ணி தென் நாங்கள் வந்து டெவலப் ஆகிறோம். ஓகே, அதுக்கு ஒரே காரணம் பேஷன், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் முக்கியமாக இருக்குது இப்போது. ஓகே ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் கேட்கணுச்சேன். நீங்கள் வந்து இப்போது தமிழ்லையும் பேசுகிறீங்க, அதே மாதிரி இங்கிலீஷும் பேசுகிறீங்க, ஃப்ரான்ஸும் பேசுகிறீங்க, ஹிந்தியும் பேசுகிறீங்க. ஹிந்திலாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க? சரி, இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட 40 நாடு போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்டில் வேலை செஞ்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த ஒவ்வொரு நாட்டில் போகும்போதும் என்னோட முக்கியமான ஒரு கொள்கை வந்து அந்த நாட்டோட பண்பாடு, மொழியும் சரி, சாப்பாடும் சரி, அதுதான் என்னோட ஃபோக்கஸ். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கும்போது டெல்லியில் இருந்து இந்த ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி, ஸோ அரப் வந்து குவைத்தில் இருக்கும்போது அரப் கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து ஃப்ரெஞ்ச், ஸோ இங்கிலீஷ் வந்து ஸ்கூல்லேயும் கற்றுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபோக்கஸ். நம்ம வந்து இருக்கிற இடத்துல வந்து என்ன இருக்குது, இப்போ நீங்கள் வந்து ஒரு டெசர்ட்டில் போனால் அதுக்கு பாலைவனத்தில் இருக்கிற ஒரு ஆம்பியன்ஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ அதில் இருக்கிறத நீங்கள் வந்து டெவலப் பண்ணி எடுக்கிறத. ஸோ இது வந்து எனக்கு பேஷனேட் வந்து லாங்குவேஜ். ஸோ எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம வந்து கூட நாங்கள் வந்து ப்ரீத் தான் நம்ம சுவிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணால் அது வந்து குரல் பாட்டாக வருது. அதுவே தான் நம்ம மொழியாக வருதும் பாட்டாக வருது. ஒரு பாட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து அப்படி தான் நம்ம வந்து இன்டேக் நாங்கள் ப்ரீத் பண்ணுறது திருப்பி வர்றது ஒரு கலையாக ஒரு ஆர்ட்டாக வருது. ஸோ அதுக்கு நாங்கள் எவ்வளோ மரியாதை கொடுத்து வர்றது இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள். ஓகே 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 ஓகே, இப்போது உங்களோட இப்போ இந்த ஜேர்னி போயிட்டுருக்கு, உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன? ஃப்யூச்சர் வந்து இப்போது நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ வந்து நிறைய கார்ப்பரேட் வந்து டீல் பண்ணுறோம். ஸோ அவங்களோட வந்து இன்டர்நேஷ்னலி வந்து யூஎஸ்ஏ, லண்டன், சுவிட்சர்லாந்துலாம் ஏற்கனவே வந்து பிஸ்னஸ் டீல் இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங். ஸோ எனக்கு வந்து இன்டர்நேஷ்னலி வந்து பிராண்ட் எடுத்து மார்க்கெட் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து எங்களால் முடியும். இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன வேலையிலேயோ சின்ன இடத்துல இருந்து வந்து எங்களோட ஒரு ஃபுட் பிரிண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நாங்கள் வந்து பிராண்ட் அம்பாசிடராக, இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் வந்து நிறைய பிராண்ட் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ், ஃபிலிம் அப்படியே உள்ளவங்கள தான் பிராண்ட் அம்பாசிடர். நாங்கள் வந்து இந்த சின்ன ஒரு துறையிலேருந்து நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டுக்கு அம்பாசிடராக வந்து அது முடியும்னு சொல்லி காட்டணும். ஸோ அது நிறைய அப்படி அதான் தாட் ப்ராசஸ். ஸோ அது வந்து அது யாராலே முடியும். ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது நாங்கள் வந்து ஒரு கான்க்ரீட்டாக ஒரு ஃபுட் பிரிண்ட் நாங்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கோம்னு சொல்லி ஒரு அடையாளம் சிம்பிளாக சொல்ல போனோம். ஓகே ஜி, இப்போ நம்ம வந்து வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் கேட்டுறேன். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போது நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் ஆயிட்டீங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் துறையை தேர்ந்தெடுக்கலாமா, இல்லை நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன யங்ஸ்டருக்கு? சரி, இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான் நீங்கள் கேட்டது. ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த பாதையில் வரலாமா, இல்லை இது எப்படி நல்லா இருக்கா. ஏன்னா வந்து இது வந்து அனுபவம் உள்ளவங்களாம் பெருசாக இல்லை, நானும் வந்து பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் இந்த துறையில் வந்து நிறைய நல்லது இருக்குது, நிறைய கெட்டது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கும், உங்களுக்கு காசு இருக்குது, உங்களுக்கு பப்ளிக்கில் ஒரு மரியாதை இருக்குது. ஸோ இந்த மரியாதையே உங்களுக்கு வந்து நீங்கள் பாதுகாத்தா உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வேறு படத்தில் ஆக்டர்ஸ் மாதிரி தான். ஸோ கொஞ்சம் காலத்தில் ஃப்ரேம் வரும், அதுக்கப்புறம் வந்து கோசிப் வரும், அதெல்லாம் சின்ன ஒரு நிமிஷத்தில் நடக்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து தாக்குதல் வரலாம். ஸோ உங்களை டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு அலர்ட்டாக இருக்கணும். ஸோ மற்றபடி யங்ஸ்டர்ஸ் வந்து தாராளமாக இந்த துறையில் வந்து டேலண்ட் வெளிப்படுத்தலாம். ஸோ நாங்கள் வந்து எப்படி ஒரு ஷையாக இருக்காமல் நாங்கள் வந்து பப்ளிக்கில் வந்து எங்களோட கருத்து சொல்லி, ஸோ அவங்களுக்கு வந்து எங்கள் மூலியமாக ஒரு ஆளுக்கு வந்து எங்கள் மூலியமாக அவங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தாலே அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா
வந்து எங்கள் மூலியமாக ஒரு மனுஷனோ ஒரு ஆளோ வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தால் அது வந்து அதுக்கான நல்ல விஷயம். ஸோ அதுக்காக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த துறையில் வரலாம். அது வந்து மோஸ்ட் வெல்கம் தான் சொல்லுவேன். ஆனால் வந்து காசு எதிர்பார்த்து வரக்கூடாது. அப்படி இல்லை, நீங்கள் வந்து காசு எதிர்பார்த்தும் வரலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு மெத்திய மாதிரி தான் சோஷியல் மீடியாவில். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி கிடைக்குமா, நம்ம நினச்ச மாதிரி ஜெயிக்க முடியுமா அப்படின்ட்டு இதில் உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் இப்போ நாங்கள் வந்து ஓகே இப்போ நாங்கள் வந்து ஒரு கரெக்டான ட்ராக்கில் போனால் எல்லாமே நடக்கும். நீங்கள் வந்து போகிற பாதையில் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், நீங்கள் இங்கேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து நீஸுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பாதை கரெக்ட் பண்ணி நீங்கள் போனால் உங்கள் போகிற பாதையில் பெட்ரோல் ஸ்டேஷன், உங்களுக்கு கஃபே, உங்களுக்கு இது பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். இப்போ நீங்கள் தான் உங்களோட பாதை டிசைன் பண்ணி போகணும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் தான் அந்த பாதையை உருவாக்கி நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் வந்து பாதை விட்டால் உங்களுக்கு டைம் போகும், அப்புறம் நீங்கள் வந்து அதில் வந்து போர் அடிக்கும். நீங்கள் வந்து இந்த பயணம் வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ நீங்கள் தான் அதை வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போகணும். ஓகே ஜிபும்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ரொம்ப நன்றி இங்கே வந்து உங்கள் டைம் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ மற்றபடி வாடிக்கையாளர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய ஜிபும்பா.